அப்புறம் இன்றைக்கி வந்துக்கிட்டு என்னமோ ஆதோ அர்ச்சனாங்கிற ஒருத்தன் இந்த அணில் காண்டி நீ குரல் கொடுக்க நீ வந்து கோவப்படுற பயந்தாங்குழி டோட்டல் பொட்ட சும்மா இன்றைக்கி வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு வெளியே வந்து லெட்டர் பேடில் பெருசாக போடுறியா நீனு அசிங்கண்டா. உன்னை நம்பி எத்தனை கோடி பேர் இருந்தோம் திருமாடா, அதில் நானும் ஒருத்தன். அன்னைக்கெலாம் நீ வந்திருந்தேன்னா அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கான தமிழ்நாட்டை காப்பாற்றுறக்கண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்டா. வணக்கம் அனைவருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆதோ அர்ச்சனா மேட்டர்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. நான் உண்மையிலே நான் என் மைண்டில் உள்ளதை நான் கொப்பளிப்பேன். அது யார் எவ்வளோ கோவப்பட்டாங்க நான் கவலைப்பட மாட்டேன். நான் எதை பற்றியும் கவலை மாட்டேன். ரஜினியுடைய தீவிர பக்தன். எப்படியோ எந்த காலத்துலேயோ நான் வந்து அவனுடைய எவ்வளோ காலமோ இன்றைக்கி வரைக்கும் போன படத்து வரைக்கும் முதல் ஷோ பார்த்துட்ருக்குறவன் நான். ஆனால் நீங்கள் வந்து முழுக்க சன் டிவி படங்களில் நடிப்பீங்க, சன் பிக்சர் படங்களில் நடிப்பீங்க, இப்போது யார் உதயநிதி படத்தில் நடிப்பீங்க, இதெல்லாம் நடிப்பீங்க. அவங்க கூடயே தான். இன்றைக்கி எந்த தியேட்டராவது உதயநிதி ஸ்டாலின் ரெட் பிக்சர்ஸோ ரெட் ஜெயிண்டோ இல்லை சன் பிக்சர்ஸோ இல்லாத தியேட்ரு யாருக்காவது கிடைக்குமா? எவ்வளோ பேர் விஷால்லாம் எவ்வளோ கொப்பளிச்சான் இது பண்ணான். யாருக்கா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இவனுடைய இந்த 5 வருஷம் ஆட்சியில் இவனோ படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும், இவனை நினைக்கிற இதாகணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீனும் அவனுக்கு போய் சன் பிக்சர்ஸுக்கு தான் படத்தை கொடுத்துட்டு இருந்தா ரெட் ஜெயிண்ட்டுக்கு இப்போ கொடுத்துருக்கா. அப்போ நீலாம் என்னடா, நீ என்ன காலங்களும் இந்துத்துவான்னு நாங்கள்லாம் உங்களுக்காண்டி தூக்கி வச்ச நீ என்ன சன் பிக்சர்ஸுக்காண்டியும் ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொம்பு தூக்கிட்டு தான். அப்போ அன்னைக்கு நீ வந்து அரசியலுக்கு நீ வருவா இப்படி ஒரு எங்களுக்குன்ட்டு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த எங்களுக்கு நீ கொடுக்கவே இல்லையே. அவன்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா. இன்றைக்கி இந்த ஆதோ நான் பேசினதுக்காண்டி இவ்வளோ கோப்பிடிச்சிக்கிட்டு உடனே பெரிய லெட்டர் பேடில் போட்டு அனுப்புகிறா. ஆதோ நான் பேசினக்காண்டி இவ்வளோ ஒரு கொப்பளிச்சிக்கிட்டு லெட்டர் பேடில் போட்டு அனுப்புகிறா. என்னடா அப்போ உன்னை நம்பி இவ்வளோ காலம் இது பண்ணலாம். நீ வந்து உன்னுடைய பண தேவை உனக்கு எங்கே இது நீ நினச்சால் நீ அந்த அந்தஸ்தில் இருந்தா நான் இந்த மூவிஸுகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயிண்ட் கொடுக்க மாட்டேன். நான் வந்து தனியாக தான் இது பண்ணுவேன். நான் தனியாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எல்லா தியேட்டரும் உனக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளோ லெவலில் இருந்தும் உன்னால் போராட தைரியம் இல்லை. அப்புறம் இன்றைக்கி வந்துக்கிட்டு என்னமோ ஆதோ அர்ச்சனாங்கிற ஒருத்தன் இந்த அணில் காண்டி நீ குரல் கொடுக்க நீ வந்து கோவப்படுற பயந்தாங்குழி டோட்டல் பொட்ட சும்மா இன்றைக்கி வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு வெளியே வந்து லெட்டர் பேடில் பெருசாக போடுறியா நீனு அசிங்கண்டா. உன்னை நம்பி எத்தனை கோடி பேர் இருந்தோம் திருமாடா, அதில் நானும் ஒருத்தன். அன்னைக்கெலாம் நீ வந்திருந்தேன்னா அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கான தமிழ்நாட்டை காப்பாற்றுறக்கண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்டா. இன்றைக்கி வந்துக்கிட்டு என்னமோ பெருசாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. கேவலப்பட்ட இது வெக்கப்படுறோண்டா. கேவலப்பட்ட அடுத்த படத்துக்கும் நான் முதல் ஷோக்கு வரதான் செய்வேன். ஏன்னா உன்னுடைய அந்த ஸ்டைலு இதுக்காண்டி வருவேன். ஆனால் உன் கேரக்டர் ரியலி ஒஸ்ட் மணி மைண்டட் கேவலம். பாய். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.